ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம மீன் வாங்க போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எழும்பணுன்னே எனக்கு கிடச்சது தான் இந்த விருந்து பண்டம். இதை பற்றி நேற்று ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த விருந்து பண்டம் பார்த்திங்கன்னா இங்கே பொதுவாக கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம ஊருக்கு அனுப்பி வைப்போம் இல்லையா. பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறமா 3ஆவது நாள், 7ஆவது நாள், 5ஆவது நாள், இல்லைனா 9ஆவது நாள், இப்படி ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்க விருந்துக்கு திருப்பி வருவாங்க. அம்மா வீட்டுக்கு, பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வர்றப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பலகாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பலகாரத்தை அக்கம் பக்கத்து வீடு, சொந்த பந்தம், இந்த மாதிரிக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி விருந்து முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை திருப்பி போகிறப்போ இதே மாதிரி பண்டம் இங்கேருந்து கொடுத்து விடுவாங்க. அதை வந்து அவங்க ஊரில் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் விருந்து பண்டம்னு சொல்கிறது. இந்த விருந்து பண்டத்தில் பார்த்திங்கன்னா அச்சு முறுக்கு இருக்குது, சுத்து முறுக்கு இருக்குது, அப்புறம் வந்து பணியாரம், அப்புறம் பழம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது அவங்கவங்க வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியாக கொடுத்து விடுவாங்க. பட் வந்து பலகாரம் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த லட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாகவே பலகாரம் விருந்து பண்டம் அப்படின்னா இதுதான் கொடுக்குறது இங்கே வழக்கம். அதாவது இந்த சுத்தி முறுக்கு, அச்சு முறுக்கு, இந்த மாதிரி இது வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறது, இல்லை வீட்லேயே செஞ்சு கொண்டு வரது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விருந்து பண்டம். இந்த விருந்து பண்டம் நம்ம எப்போ வேணால் வாங்கி சாப்பிடலாம், நமக்கு கடையிலேயே கிடைக்கும். இருந்தாலும் இந்த விருந்துக்கு வர்றப்போ கொண்டு வருவாங்க இல்லையா, அது சாப்பிட்றதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும். அது என்னன்னெல்லாம் தெரியாது, அது ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது கிடைக்கிறப்போ. இது சாப்பிட்றப்போ கூட அது ஒரு தனி ஃபீல் தான். எப்போ வேணால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடக்கூடியதான், நம்ம தேவைப்பட்டால் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் தான். இருந்தாலுமே இது சாப்பிட்றப்போ ஒரு சந்தோஷம் வரும். அது என்னென்னலாம் எனக்கு தெரியாதுங்க. இது வந்து பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு ஞாபகம் வந்தது முதலாக எங்கள் அம்மெல்லாம் இது வந்து கண்டிப்பாக இது கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒரு இங்கே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல். இது பொதுவாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இது அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து திருநெல்வேலியில் இருக்கிறதா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எந்தெந்த ஊரில் கிடைக்கும் அப்படின்னலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த விருந்து பண்டம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விருந்துக்கு வந்த பண்டம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறப்போ இவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறது பார்க்குறப்போ தனி உற்சாகமாக இருக்கும். இவன் வந்து ஜெய்சலுக்கு இப்போ 2 வயசு முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் மெதுவாக வந்து அவன் இப்போது விளையாடலாம் செய்வான் இல்லையா, அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தான் வளர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்க விளையாடினாலும் இந்த பருவத்தில் வந்து அவங்க விளையாடுறது பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகு. அது எப்படி சொல்ல, அவங்க பேசுகிறது, அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக செய்கிறப்போ, அந்த மழலையாக செய்கிறப்போ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாமே அது கோடி அழகாக இருக்கும். ஸோ அதனால் அவன் விளையாடுறப்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அதுவும் அந்த விளையாடுறப்போ அவன் சிரிப்பான் பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அந்த பல்லு, அந்த சிரிக்கிற சத்தம், அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேட்டில் வந்து அந்த பக்கத்தில் அந்த சின்ன சின்ன வெளியில் நமக்கு தெரியல, அது கேட்டுக்கு அந்த பக்கம் ரோடு, அந்த கேட்டுலேயே அப்படியே வெளியே பார்த்துட்டே நிற்பான். அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொரு விஷயம் அவன் செய்கிறது அழகாக இருக்கும். அதை வீடியோ ஷூட் பண்ணுறது, இல்லை பார்த்து ரசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது தான் எனக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இப்போ இருக்கும். அதனால் அவனை பார்த்தா ஒரு தனி உற்சாகம் வந்துடும். அதுவும் அழகாக என்ன பெரியம்மான்னு கூப்பிடுவான் பாருங்கள், அப்படி அழகாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். அப்படியே எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறப்போ மதியம் போல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கூப்பிட்டு ஒரு 1/2 kg கேக் ஒன்று வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஆர்டர் வந்துச்சு, நம்ம இன்னைக்கு கேக்கை செய்வோம் அப்படின்ட்டு சாயங்காலம் போல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கேக்கு செய்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் தேவைப்படும் நமக்கு. கேக்கோட ஸ்பாஞ்சை ரெடி பண்ணி கேக்கு ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். அந்த டைம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம கேக்கு நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கேக்கில் வந்து ஐசிங் பண்ண முடியும். இல்லைனா அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சூடில். அதே மாதிரி கேக்கை கட் பண்ணவும் முடியாது, பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால் நல்லா ஆறட்டும் அப்படின்ட்டு நம்ம நேரமே செஞ்சு கேக்கை ஆற விடணும். அந்த கேக்கு ஆறுற டைமுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உள்ளே கொடுக்க வேண்டிய ஃபில்லிங்ஸ், இப்போ அந்த சாக்லேட் கொடுக்குறோன்னா அது, இல்லை நட்ஸ் கொடுக்குறோன்னா அது, அதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறது. ரசமலாய் கேக்குன்னா அதுக்கான ரசமலாய்ஸ் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ஒர்க் அதிகமான ஒரு கேக்கு தான். கண்டிப்பாக 2 நாள் நமக்கு டைம் எடுக்கும். ரசமலாய்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து ஸ்ட்ராபெரி கேக்கு தான். ஃப்ளேவர் எதுவும் அவங்க சொல்லலை, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ ஸ்ட்ராபெரி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ரிவ்யூ ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மெதுவாக ஒன்றுனா செய்ய ஆரம்பிச்சிருந்தேன்.
நம்ம வந்து நேரமே ஃபேஸ்புக்கில் எல்லாம் அக்கௌண்ட் இருந்த டைம் வந்து எனக்கு நல்ல ஆர்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ப்ரௌனி குக்கீஸ் எல்லாம் நம்ம வெளியெல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம் கொரியரில். நல்ல ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்து இந்த டயட் ஆரம்பித்தேன் இல்லையா, அதோடு என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கேக்கு குக்கீஸ் எல்லாம் செய்கிறப்போ எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. அந்த டைம் வந்து நம்ம சேலஞ்சு ஷேர் பண்ணியிருந்தோம், இங்கே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எந்த காரணம் கூட நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ஐடியா டிஆக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு ஃபேஸ்புக் பக்கம் போகவே தோணலை, ஏன்னு தெரியலை, போக தோணலை. இப்போதைக்கு வந்து லோக்கலில் கிடைக்கிற ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு கூட சிலர் கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேக்குக்கான பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அது வந்து பேக் ஆகட்டும். பேக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 kg கேக் அப்படின்னா ஒரு 25 to 30 minutes ஆகும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து கொஞ்சம் அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். சரி அப்படின்ட்டு அரைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மாதிரி க்ளீன் பண்ணுறது எக்கச்சக்க ஒர்க் இருக்கும். ஒரு வீடுனா எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கேக்கு ரெடியாகி அதை ஆற வச்சுட்டு கிரைண்டரில் அடி எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு அந்த கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வர்றப்போ ஸ்பாஞ்சுமே நல்லா ஆறி ரெடியாக இருந்துச்சு. அதை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்தேன். 3 லேயராக இல்லை 4 லேயராகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 3 லேயராகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 லேயர்னால் லேயரோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருக்கும், நிறைய க்ரீம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பைப்பிங் பேக் கட் பண்ணுறப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தேன். பைப்பிங் பேக்கோட நுனியை வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருந்தேன். அது க்ரீம் அப்ளை பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த க்ரீமில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இது சேர்த்துருந்தேன், க்ரஷ்ஷு சேர்த்துருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப்லேயுமே ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு சேர்த்துருந்தேன். அதே மாதிரி க்ரீம்லேயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா க்ரீமுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்புறம் ஒயிட் சாக்லேட் கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறது. நம்ம வாங்குகிற காசுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்தியாக கேக்கை கொடுக்கணும். கேக்கெல்லாம் டெய்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, எப்போவாவது ஒரு முறை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு பிறந்த நாள் நல்ல நாளுக்கு. அந்த கேக்கை வந்து கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக முடிஞ்ச அளவு நல்லாவே செஞ்சு கொடுக்கணும், தரமாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக கேக்கு ஆரோக்கியமானதான்னு கேட்டால் கேக்கு எந்த விதத்துலேயும் ஆரோக்கியமானது கிடையாது. அதில் சேர்க்குறது அத்தனையுமே நம்ம இந்த என்ன சொல்ல இதில் அதில் சேர்க்குற எசன்ஸ் முதற்கொண்டு எசன்ஸ் எல்லாமே செய்ய முடியாது, முட்டை வாசனை வரும். அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஆரோக்கியமானது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. எப்போது ஒரு முறை சாப்பிட்றவங்களுக்கு அதை வந்து சுத்தமாக நீட்டாக செஞ்சு கொடுக்கணும், நல்லதாக செஞ்சு கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் மிச்சம் அந்த கொஞ்சம் கேக்கு பீசஸ் இருந்துச்சு, அந்த மேலே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த கேக்கு பீசஸை வந்து அதை என் பொண்ணு என்ன பண்ணிட்டேன்னா அவள் ஒரு குட்டி கேக்கு பண்ணுறேம்மா, நான் ஜார் கேக் மாதிரி பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அவள் என்னமோ அவள் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தான். நான் வந்து அதை சரி நீ செய் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன செய்த என்னவோ ஒன்று செய்தியா, அதுக்கு பேர் இல்லையா, நமக்கு பேர் வச்சலாம் இல்லைங்கிற அது நீ தான் வச்சானு ஜோசினா கேட்கணும் பேர் வச்சலாம் அப்படின்னு. வேற என்னாச்சு நமக்குல? சீஜா கேக்கா? அது நல்லா இல்லை, நல்லா இருக்கு. வருது இல்லையா? வந்து இது யாருக்கெல்லாம் செய்த கேக்கு? 2 பேருக்கு செய்த, யாருக்கெல்லாம் அதில் 1 மட்டும் எனக்கு. 1 உனக்கு இல்லையா? 2 பேருக்கு செய்த, யார் இடங்களும் தின்னா 1 உனக்கு வேணும், 1 வேறு யாரும் இடங்களும் சாப்பிடலாம். சரி, 1 போட்டு அக்காளுக்கு இல்லையா கேக்கு? அக்கா வீட்டுக்கு வரட்டு. அக்கா வீட்டுக்கு வரட்டுண்ணா இந்த பக்கம் இதில் கொண்டு அது கீழே வச்சு பண்ணு, அப்போ தானே தெரியும். சரி, அம்மா கட் பண்ணனா அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன், நல்லா க்ரீம் கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஓகே, பேசா நீ பொடிச்சே போட்டிருக்கலாமே.
இந்த கப்பு வந்து நான் எப்போவோ கேக் ஷாப்லேருந்து வாங்கினது, அது கொஞ்சம் இருந்துச்சு. சரின்ட்டு அந்த கப்பை கொடுத்துருந்தேன். அதில் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் போட்டுட்டு அடுத்ததாக வந்து கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீமு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு இந்த மாதிரி கொஞ்சம் லேயர் பை லேயராக ஊற்றி அந்த மாதிரி எடுத்திருந்தேன். கொஞ்சம் நிறைய சாக்லேட் எல்லாம் போட்டு எடுத்திருந்தா. மறுநாள் வந்து அவளோட அப்பாவும் சாப்பிட்ருந்தாங்க. டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு, சொல்லவே வேண்டாம், அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேக்கு வந்து எப்படி இருக்குமோ என்னங்கிற ஒரு பயம் நமக்கு எப்போவுமே இருக்கும், ஒவ்வொரு ஆர்டருக்கும் இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. டிசைன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த வாட்டுக்கு ஒரு டிசைன் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் வந்து அது நல்லா இல்லை அப்படின்ட்டு நைஃப் வச்சு பேலட் நைஃப் வச்சு அதை வந்து லெவல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. கடைசி அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. அவ்வளோதான், இதுதான் அவளோட கேக்கு. அடுத்ததாக வந்து நான் என்ன கேக்கு பண்ணுறது, டிசைன் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்க வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக கேக்கில் வந்து அவங்க ஒரு டிசைன் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுங்க அப்படிங்கிறப்போ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிடிக்குமா அவங்களுக்கு, நம்ம என்ன டிசைன் பண்ணுறது, ஐயோ எப்படி பண்ணுறது, இப்படி ரொம்ப நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். பெண் குழந்தைக்கு தான் கேக்கு நம்ம செய்கிறோம். சரி, அப்போ டால் கேக்கு பண்ணலாம். ரொம்ப நாளாக வாங்கி போட்ட டால் 2-3 இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு குட்டியான டால் எடுத்திருந்தேன். ஏன்னா இது 1/2 kg கேக்கு. அப்போது இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். டாலை வந்து ஃபஸ்ட்டே டெக்கரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேக்குக்கு மேலே வைக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேக்கு வந்து ஃபஸ்ட்டு டாலை கேக்குக்குள்ளே வச்சுட்டேன். அதில் வந்து லைட்டாக வந்து சொதப்பிடிச்சு. அந்த குழந்தை டாலுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ட்ரெஸ் டிசைன் வந்து சரியாக கொடுக்க முடியலை, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து பண்ணியிருந்தேன். இதுதான் கடைசியாக நமக்கு கிடைச்சது. டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நைட்டு வந்து சரி ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, ரெடி ஆகிட்டு வா நம்ம மீன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து நைட்டு மார்க்கெட் இருக்கும். எப்படின்னா இது என்ன சொல்ல, நாங்கள் இங்கே மீன் வந்து நம்ம எப்போவுமே வாங்குறது இல்லையா, அதனால் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து காலையில் மதியம் போல் ஒரு மார்க்கெட் வரும். அதை வந்து உச்சக்கடைன்னு சொல்லுவாங்க. உச்சக்கடைன்னா மதியம் போல் வரதை உச்சைன்னு சொல்லுவாங்க. எங்கள் மத்தியானத்தை நான் ஒரு நாள் உங்களுக்கு தனி எங்கள் ஊர் பேச்சுக்கும் மற்ற தமிழ் வார்த்தைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து உச்சக்கடைன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு கடை கூடும், அதை வந்து அந்தி கடைன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த மாதிரி நைட்டு வரும், இதை வந்து ராத்திரி மீன் கடைன்னு சொல்லுவாங்க. மீன் கடைன்னு தான் சொல்லுவாங்க. சந்தைன்னெல்லாம் சொல்கிறது வந்து நிறைய காய்கறி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த சொல்லுவாங்க. மற்றபடி இதை வந்து மீன் கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சைடில் வந்து காய்கறியும் போட்டிருப்பாங்க. அது வீட்டிலே விளைஞ்ச காய்கறி, கீரை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் மீன் தான் இங்கே முக்கியமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கொண்டு போய் நம்ம கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ணுமா எப்படிரா அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் சைடு வாக்கில் எப்படியோ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். மீன் வாங்கியிருந்தோம். இங்கே இருந்து ஒரு 200 250 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தேன்னா, காய்கறி கொஞ்சம் ஆல்ரெடி வாங்கினது இருந்துச்சு. காய்கறி வாரத்துக்கு ஒரு நாள் தான் 50 ரூபாய்க்கு வாங்குவேன். அதை வச்சு அந்த வீக்கு ஃபுல்லாக ஓட்டிடுவேன். மீனுக்கு தான் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக செலவாகும். மீன் இல்லாமல் முடியாதுங்க. எங்களுக்கு மீன் சாப்பிட்லன்னா இங்கே எல்லாருக்கும் ஐயோ சாப்பாடே இறங்காது, நடுக்கம் வந்துடும். அது சாப்பிட்டு பழகிடுச்சு. வாரத்தில் 6 நாள் மீன், 1 நாள் நான்வெஜ் அப்படின்னு வாழ்கிற ஊருங்க இந்த கன்னியாகுமரி. ஸோ அதனால் மீன் கண்டிப்பாக இருக்கும். மீன் வாங்கிட்டு அப்படியே நானும் ஹஸ்பண்டும் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த ராத்திரி மீன் கடை இந்த மாதிரி அந்தி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், சந்தை மாதிரி பெருசாக இருக்காது. இது வந்து ஒவ்வொரு தெருவுக்கு ஊர் அந்த மாதிரி இடங்களில் வந்து பொதுவாக கூடுவாங்க. 3 வேளை எத்தும் கண்டிப்பாக. ஒரு இடத்துல ஒரு வேளைன்னா இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்மாமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து உச்சக்கடை அதாவது மத்தியானம் கூடும். மணக்காலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அந்தி கடை கூடும், அதாவது சாயங்காலம். நைட்டு வந்து நடக்காவு, இந்த இடம் நடக்காவு, இந்த இடத்துல நைட்டு கடை கூடும். இது கடையில் வந்து நித்திரவிளைன்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் நித்திரவிளை சந்தைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெரிய சந்தையாகவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அது மத்தியானம் கூடும். சரி, அப்புறம் வந்து களியக்காவில் அது சந்தை, அது மதியத்துக்கு மேலே வரைக்கும் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தான் நம்ம ஊரில் வந்து மீனுக்காக நம்ம பொதுவாக போகிறது. நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவு விலாகில் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம ஊரோட பேச்சு வழக்கு இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, சிஸ்டர் உங்கள் ஊரில் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னலாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கேட்குறீங்க. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஊரில் எப்படி பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் கண்டிப்பாக இனி வர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.